தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வார கடைசியில் 8ல் இருந்த சூரியன் 9க்கு போய் மாறுறார். அதே மாதிரி 4, 5, 6ன்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான இடங்கள்ல செவ்வாயிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சந்திரன் இருக்கிறார். 4, 5, 6 இடங்கள் நல்ல இடங்கள். ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். எதிர்ப்புகள் அடங்கி இருக்க போகின்றன. தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லை, எதிரி தொல்லை, மனக்குழப்பம், உடல் நலம் இல்லாத நிலைமை இதெல்லாம் மாறப்போது. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இவர்தான் மனைவி இவர்தான் கணவன் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஒரு நிலையில காதல் பண்ணாதவங்களுக்கு கூட இந்த ஆவணி மாசத்திலே இன்னார்தான் மனைவி இன்னார்தான் கணவன் என்கின்ற ஒரு திருமணம் ஆகாத இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே மிகச்சிறப்பான நன்மைகள் உண்டு. சிலருக்கு நல்ல புகழ் கிடைக்குங்க. 4, 5, 6ல் வந்து சந்திரன் வர்றாரு இல்லையா, புகழ் கிடைக்கும். சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் இதில் எல்லாம் புகழ் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறந்த ஜாதக அமைப்புகள் மட்டும் நன்றாக இருந்தால் உண்மையிலேயே பெரிய நல்லதுகளை அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. பிறந்த ஜாதக அமைப்பு நல்லா இருக்கணும். கோச்சாரமும் ஓரளவுக்கு கை கொடுத்து தான் இருக்கு. ராசிநாதன் சுபராகி ராசியை பார்ப்பது யோக அமைப்பு. 8ல் இருக்கின்ற சூரியன் 9ஆம் இடத்திற்கு வார கடைசியில் மாறப்போகிறது. அதை விட நல்ல அமைப்பு. பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் திரும்பி வரப்போறீங்க. சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பலிக்க போகுது. சொந்த ஊர்ல வீடு கட்டணுன்ற எண்ணங்கள் இருக்கவங்களுக்கு நல்லது நடக்கும். சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட கோவில் சம்பந்தப்பட்ட குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோவில் கொடை, ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும், ஒரு ஆன்மீக எண்ணங்கள் இருக்கு. இந்த சாமியை போய் கும்பிடணும், அந்த சாமியை போய் கும்பிடணும், ஸ்ரீமகா பெரியவருடைய அதிஷ்டானம் போன்ற அமைப்புகளை தரிசிக்கணும் என்பது மாதிரியான இதுவரைக்கும் நமக்கு நிறைவேறாத ஆன்மீக எண்ணங்களை அப்படியே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத மாற்றம் உள்ள நல்ல விஷயமாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம்.